இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கீழே வரும். ஆனால் அந்த இடத்துல பையர் ஹெவியாக இருக்கிறதுனால ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறது ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ரொம்ப பெரிய நியூஸாக இருக்கிற பட்சத்தில் பெருசாக கீழே வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு பெரிய பையர், ஸ்ட்ராங்கான ஒரு பையர் இருப்பார். பட் இந்த இடத்துல வந்து அதை விட அதிகமான நெகட்டிவ் நியூஸ் கொடுத்ததுனால ப்ரைஸ் என்ன ஆகிடும், கீழே வந்துடும். எதிர் இது வந்து நெகட்டிவ் நியூஸ்னால நடந்திருக்கும், அல்லது வந்து பார்த்தோன்னா செல்லர் ஹெவியாக இருக்கிறதுனால நடந்திருக்கும். இந்த இடத்துல பையர் அதிகமாக இருப்பாங்க, பட் இருந்தாலுமே அதை பிரேக் பண்ணும். பட் இப்போ நியூவாக ஒரு பையர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பையர் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படின்னும் போது உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருக்கோம், பட் அங்கேருந்து தான் அந்த ப்ரைஸ் மேலே போகிறத நம்ம பார்க்க முடியும். இதோட டைரக்ஷன்ஸ் பாசிட்டிவாகவே இருக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹண்ட் ஆகிறது இல்லை, இது ரியலாக ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ்.